சரி ஓகே இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசால் பொரி கொஞ்சம் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஒரு விஷயம் பற்றி பேசணும். ரோட் சேஃப்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோட் சேஃப்டினா ரோடு கிராஸ் பண்ணணும், பார்த்து கிராஸ் பண்ணணும், அண்ட் தென் ஹெல்மெட் போடணும். இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். சிக்னல் ஃபாலோ பண்ணணும், சிக்னல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் தென் போகும்போது லெஃப்ட்டில் போகணும், வரும்போது லெஃப்ட்லேயே வரணும். இதுதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே அதே லெஃப்ட்டில் வராதிங்க. ஐ மீன் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன் வேவாக தான் இருக்கும். வரவங்க எப்படி வரணும் அப்படின்னா ரைட் சைடு அந்த ஒரு தான் வரணும். நீங்கள் வரும்போதும் அவங்க ஆப்போசிட்டில் வரீங்க அப்படிங்கும்போது அது வந்து பெரிய இஷ்யூஸாக தான் மாறும். ஸோ ஒவ்வொருத்தரும் இதை மனசில் வச்சுக்கிட்டு யூ டர்ன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம ஒன் வேலையே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம் தான். இப்போ சர்வீஸ் ரோடு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தான் போய் ஆகணுங்கிற வழியில் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நார்மலாக ஒரு பிளேஸில் அப்படியே நேரிதாக வராங்க, நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ லேர்னிங் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாகவே இருக்கட்டும், அவங்க வேலை அவங்க போயிட்டு இருப்பாங்க. பட் கிராஸ்ல வரவங்க அப்படியே ஒரு கால் வச்சுக்கிட்டு சைடாகவும் வர மாட்டாங்க. அப்படியே ஓவர் ஹை ஸ்பீட்ல வந்துட்டு போது நமக்கு ஒரு பதட்டம் ஆயிடும். அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வேவ் எடுத்துக்காக நம்ம ரைட் எடுக்கும்போது பின்னாடி வர வண்டி வந்து நம்ம மேல மோதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணிட்டு பின்னாடி வண்டி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டு சைடுமே வண்டி வருதாங்கிறத பார்த்துட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு கிராஸ் பண்றது உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். என்னன்னா இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இல்லையா சடனா இண்டிகேட்டர் பண்ணிட்டு இண்டிகேட்டர் போட்ட வேகமும் தெரியாது, அவங்க திரும்ப வேகமும் தெரியாது, பின்னாடி வரவங்க நார்மலா வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹைவேஸ்ல கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ண வேண்டாம். இண்டிகேட்டர் சவுண்ட் வச்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லதுதான். இப்போ ஒரு சிலர் இண்டிகேட்டர் வச்சிருப்பாங்க ஓகேவா, பட் அதுல சவுண்ட் இருக்காது. அது வந்து இண்டிகேட் பண்றதுக்கான சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் இருக்காது. இப்போ ரைட் கட் பண்ணுவாங்க, ரைட் கட் பண்ணும்போது இண்டிகேட்டர் போட்டுவாங்க, போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும், மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணுவாங்க. லெஃப்ட் கட் பண்ணும்போது அந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து ஓடிட்டே இருக்கும். இல்லையா லெஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட்ல போட்டு விட்டு அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், மறுபடியும் ரைட் கட் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க எந்த சைடு திரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் திருப்பிக்குவாங்க. ஆஃப் பண்ற பழக்கமே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஞாபகம் மறதி வரதான் செய்யும். பட் அந்த இடத்துல வந்து ஞாபகம் மறதி வரதுங்கிறது யாருக்குமே நல்லது இல்லை தானே. ஸோ இண்டிகேட்டர் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி 50 100 செலவு பண்ணி என்ன பண்ணணும்னா அதுக்கு சவுண்ட்ஸ் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டாண்ட் எடுத்து விடுங்கிறது ஓகே, அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஞாபகம் மறதியில எடுக்காம இருப்பாங்க, நம்ம சொல்லலாம் ஓகே. இண்டிகேட்டர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் திரும்புவாங்க, ரைட் எடுப்பாங்க லெஃப்ட் எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லி இருக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் டூ வீலர்ஸ் வச்சிருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இண்டிகேட் பண்றதுக்கான சவுண்ட்ஸ் அலாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேஃபா இருங்க, ரோட்ல போகும்போது ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஃபோனில் பேசி போகாதீங்க. நம்ம ஃபோனில் பேசணும் அப்படின்னாவே நம்ம அப்படியே டைவர்ட் ஆயிடும், மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். சிம்பிளான ஒரு விஷயம் பேசினாவே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து அதுக்கு தான் போகும். ஸோ வித்தவுட் மொபைல் அப்படின்னு சொல்றேன் ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறதாக போலீஸ்க்காக பயந்து போடுறோங்கிறத விட போலீஸ்க்கு பயப்படுறதுங்கிறது அவங்களுக்கு அது தேவையில்லாத தான், நமக்கு அது உயிர் ஓகேவா. இப்போ வந்து போலீஸ் வந்து ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சப்போஸ் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட மண்டையில் அடிப்படாம இருக்கும், நம்ம தலையில் அடிப்படாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்மெட். போலீஸ்க்காக பயந்துட்டு போயிட்டு இருக்கிற போலீஸை பார்த்தோன்னே ஹெல்மெட் போடுறதுங்கிறது அதுக்கு ஏன் நீங்க போடுறீங்க, போடாமே இருந்துக்கலாமே. ஸோ போலீஸ்க்காக வேண்டி இல்ல, நம்ம சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுறோம். சப்போஸ் கீழே விழும், மண்டையில் அடிப்படாம இருக்கும். லைட்டா எவ்வளவோ பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க ஹெல்மெட் போட்டு போய் சரிஞ்சு விழுந்து தலையில் அடிபட்டு எவ்வளவோ பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. ஸோ ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா. என்னையும் சேர்த்து தான் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.